வணக்கம் நண்பர்களே. சென்னை மாகாணத்திலேருந்து ஆந்திர மாநில பிரிவினையில் ஆரம்பத்திலிருந்தே இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மெட்ராஸ் நகரம் வந்து யாருக்கு போகணும்? ஆந்திர மாநிலத்துக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை தான் ஆரம்பத்திலேருந்தே இருந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனை வந்து 2 மாநில மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபத்தையும் ஒரு சண்டையும் உருவாக்கிரும் அப்படிங்கிற பயத்தினால தான் மத்திய அரசு வந்து மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பதையே தயக்கத்துடனேயே செயல்பட்டது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தார் கமிஷன் சுத்தமாக மொழிவாரி மாகாணங்கள் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கு அதோடைய காரணம் கூட உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது ஒரு காரணம். அந்த உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டு விடும்னு சொன்னதுக்கு கூட இந்த சென்னை நகரம் வந்து பிரிவினை எந்த மாநிலத்துக்கு போகுங்கிற பிரச்சனையை வச்சு தான் அந்த உள்நாட்டு கலவரங்கிறதையே அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது ஜேவிபி கமிட்டி, அந்த கமிட்டியுடைய பரிந்துரையில் கூட இந்த சென்னை பற்றி அந்த கமிட்டி கூட ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலம் ஒரு வேளை பிரிக்கப்படுவதற்கு இந்த கமிட்டி பரிந்துரை செய்யுது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, சென்னை மாநகரம், அதாவது சென்னை வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா ஆந்திர மாநிலம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜேவிபி கமிட்டி முன்பே பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்கு. சரிங்களா? இது ஸ்பெஷலாக வந்து ஆந்திர மாநிலத்துக்கு மட்டும் அவங்க அந்த பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கோங்க, சென்னை நகரம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத ஜேவிபி கமிட்டி கூட புரிஞ்சு வச்சுருக்கு. சரிங்களா? இந்த மொழிவாரி மாகாணங்கள் பிரிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்ததே இந்த சென்னை நகரம் யாருக்கு போகணுங்கிறது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த பொட்டி ஸ்ரீராமுலுடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு மத்திய அரசு வந்து ஆந்திர மாநிலம் பிரிவினையை வந்து ஒத்துக்குச்சு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, என்னதான் அவங்க ஏற்றுக்கிட்டாலும் இன்னும் பிரச்சனை முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, ஆந்திர மாநில கோரிக்கை வச்சவங்கெல்லாம் இப்போ சென்னையை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சென்னையுடைய முதல்வராக இருந்த ராஜாஜி வந்து இதற்கு சம்மதிக்கவே இல்லை. சரிங்களா? இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து சம்மதிக்கவே இல்லை. மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஆந்திர மாநில மக்கள் வந்து முழுசாக சென்னை விட்டு போயிருங்க, இந்த நகரம் வந்து தமிழகத்துக்கு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆந்திர மாநிலத்தை கோரிக்கை வைத்தவர்கள் ஒரு பக்கம் கீழே இறங்கி அட்லீஸ்ட் வடக்கு பகுதி, சென்னையோட வடக்கு பகுதியாவது ஆந்திர மாநிலத்துக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜாஜி வந்து முடிவுகள் வந்து தீர்க்கமாக எடுக்கக்கூடிய நபர். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பகுதியை கூட நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? இப்போது யதார்த்தத்தை ஆந்திர மாநில கோரிக்கை வைத்தவர்களும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஆந்திர மாநில தலைவர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சென்னையை கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு ஆந்திர மாநிலம் பிரித்தே தரமாட்டாங்க. ஸோ நம்ம சென்னையை கேட்க வேண்டாம், சென்னையை விட்டுட்டு நம்ம போனால் தான் நமக்கு தனி மாநிலமே பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னை மாநகரம் தலைநகரமாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்து தனியாக ஆந்திர மாநிலம் பிரிவிற்கு ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த தனி மாநில ஆந்திரம் பிரிவு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா, அஃபிஷியலாக அக்டோபர் 1 1953 தான் ஆந்திர மாநிலம் அஃபிஷியலாகவே பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு மாநிலம் முதலில் ஒரு மாநிலம் இந்தியாவில் உருவானதே 1953 அக்டோபர் 1 தான். சரிங்களா? இதுதான் முக்கியமானது. இது ஒரு ஃபன் ஃபேக்டருக்கு என்னென்னா, முதல்ல உருவானது ஆந்திர மாநிலம். தற்போது வரை கடைசியாக பிரிந்தது, ஒரு மாநிலமாக பிரிந்ததும் ஆந்திரா தான். சரிங்களா? ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா சமீப காலங்களில் தான் பிரிஞ்சிருக்கு. அதுதான் கடைசியாக பிரிந்த மாநிலம். சரிங்களா? இதோ ஒரு ஃபன் ஃபேக்டர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நாம் இதுவே போதும். டிஎன்பிசியில் இது வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மாப்போ சிவஞானம் வந்து திருப்பதி கேட்ட விஷயம்லாம் வந்து அந்தளவுக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் இந்த வரலாறுலாம் படிங்க, நல்லா ஜாலியாக இருக்குங்கிறத விட, ஆரம்ப கால இந்தியாவில் வந்து மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு தயக்கத்தோடு மத்திய அரசு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மத்திய அரசையும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க. அவர்கள் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கலவரங்கள் ஏற்படவோ, உள்நாட்டில் ஒரு கலவரங்கள் ஏற்படவோ பல விஷயங்களை யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா,
மொழிவாரி மாகாணங்கள் பிரிப்பதில் மத்திய அரசுக்கு உடன்பாடு இல்லை, தயக்கத்தோடு இருக்காங்க. அப்படிங்கிற காரணம் என்னென்னா, அவங்க வந்து முற்போக்காக யோசித்து பார்த்துருக்காங்க. அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கோரிக்கை மூலியமாக ரொம்ப நம்ம டைம் கொடுத்துட்டே இருந்தால் தான் இந்த மாநில கோரிக்கையை நடைமுறைப்படுத்த முடியும். டப்புன்னு பண்ணோம்னா மிகப்பெரிய ஆபத்துக்கு உருவாகிரும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம்லாம் அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைகளை ஏற்பட்ட மிகப்பெரிய கசப்பான உண்மைகளை காங்கிரஸ் தலைவர்களும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களும் பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பிரிவினை ஏற்படும் போது மிகப்பெரிய ஆபத்து உருவாகிரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆந்திர மாநில கோரிக்கைக்கு வந்து டக்குன்னு அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கல, மிகவும் தயக்கத்தோடே இருந்திருக்காங்க. சரி, இந்த ஆந்திர மாநிலம் கோரியவர்களும் தங்கள் கோரிக்கை முக்கியமானதாக நியாயமானதாக இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, காலப்போக்கில் அவங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது யதார்த்தம் என்னென்னா, சென்னையை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆந்திர மாநிலம் பிரித்தே தரமாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சென்னை மாநகரம் நமக்கு வேண்டாம், நம்ம வேறொரு தலைநகரத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அதற்கப்புறம் தனி மாநில கோரிக்கையில் சென்னை நகரத்தை அவங்க விட்டுட்டங்காட்டி தான் அவங்களுக்கு அந்த பிரிவினை கிடச்சிருக்கு. இதுதான் முக்கியமானது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, கர்னூலை வந்து தலைநகரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக யோசிச்சுருக்காங்க. நான் இதை தெரிஞ்சுக்கிறேன். சரி, சென்னை காங்கிரஸும் சென்னை சுதந்திர போராட்ட மாகாணம் வீரர்களுக்கும் என்ன அப்படின்னா, சென்னையை நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்ன அப்படின்னா, சென்னை நமக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அவர்களும் சட்ட போராட்டங்கள் மீன்ஸ் என்ன, உட்கட்சிக்குள்ளாரையே அவங்களும் போராட்டங்களில் செயல்பட்டுருக்காங்க. முக்கியமாக நம்ம ராஜாஜியை தான் சொல்லி ஆகணும். அவர் முக்கியமான டைமில் முக்கியமான முடிவுகள் எடுத்தங்காட்டி தான் சென்னை நகரம் வந்து தமிழகத்திலே இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு மொழிவாரி மாகாணம் சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்காக மாறிடுச்சு. இது பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு நடத்துகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ்க்காக, நான் உங்களுக்காக இந்த தகவல் சொல்ல டிஸ்கிரிப்டிவ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை ஜேவிபி கமிட்டியை பற்றி கூட குரூப் 2 மெயினில் கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே, இன்றைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறொரு தலைப்பில் உங்களுக்கு மறுபடியும் வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.